அனுமதியின்றி மாணவிகளை தொட்டதாக விஜய் மீது புகார். என்ன விஷயம் தெரியுமா? தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில 10 மற்றும் 12ஆம் பொதுத் தேர்வுல அதிக மதிப்பெண்கள் வாங்கிய மாணவ மாணவிகளை தொகுதி வாரியா தாவேகா தலைவர் விஜய் தொடர்ந்து 3 வருடங்களாக கௌரவிச்சு வராரு. மேலும் அவங்க குடும்பத்தோட பத்திரமா வந்து வீட்டுக்கு திரும்பி போற வரைக்கும் பாதுகாப்பு, போக்குவரத்து, சாப்பாடுன்னு முழுவதையும் தாவேகா நிர்வாகிகள் ரொம்பவே சிறப்பாக செஞ்சு வராங்க. இது மாணவ மாணவிகள் மத்தியில பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்கு. பல மணி நேரம் விஜய் நின்னபடியே மாணவ மாணவிகளுக்கு பரிசு வழங்கி கௌரவிக்கிறாரு. அப்ப மாணவ மாணவிகளும் அவர்களுடைய குடும்பத்தாரும் விஜயோட ஆசையா போட்டோவும் எடுத்துக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலையில தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் பரிசு வாங்கி மாணவிகளை கடுமையான வார்த்தைகளால விமர்சனம் செஞ்சிருக்கிறாரு. எதிர்ப்பு கிளம்பியும் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு. இப்ப என்ன விஷயம்னா, தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் மேல தாவேகா நிர்வாகிகள் சார்பில் தேசிய குழந்தைகள் ஆணையத்துல புகார் கொடுத்திருக்கிறாங்க. இதை தொடர்ந்து வேல்முருகன் மேல போக்சோ சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு செய்யப்படலாம்னு சொல்லப்படுது. இந்த நிலையில தமிழக வாழ்வுரிமை கட்சி வழக்கறிஞர் பிரிவு ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர் சிவமூர்த்தி கிருஷ்ணகிரி மாவட்ட குழந்தைகள் நல குழு கிட்ட விஜய் மேல புகார் கொடுத்திருக்கிறாரு. இப்படி தாவேகாவும் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்காரர்களும் ஒருத்தர் மேல ஒருத்தர் மாறி மாறி புகார் கொடுத்து வராங்க.